வணக்கம் மற்றும் பல்வேறு வகையான ஹேர்கட் பயிற்சியின் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை ஆரம்பிக்கலாம். நோக்கங்கள். பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும். பட்டம் பெற வெட்டுக்கான நடைமுறை பயிற்சியை செய்யுங்கள். அடுக்குதல் செயல்முறை பயிற்சி. தேவைகள்: கருவிகள், உபகரணங்கள், இயந்திரம். பார்பர் கத்திரிக்கோல் 1, தள்ளப்படும் வண்டி 1, கை உலர்த்தி 1, வால் சீப்பு அல்லது ஸ்டைல் சீப்பு 1, கழுத்து துண்டு 1, வட்டத்தூரிகை 1, பிரித்தல் கிளிப்புகள் 1, ஸ்ப்ரே பாட்டில் 1. பொருள்: துண்டு 2, ஹேர் ஷாம்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவைக்கேற்ப. பட்டதாரி வெட்டுக்கான செயல்முறையை பயிற்சி செய்யுங்கள். அறிமுகம். ஒரு நீண்ட பட்டப்படிப்பு வெட்டில் உட்புற அடுக்குகள் வெளிப்புற நீளத்தை விட குறைவாக இருக்கும் மற்றும் முடியின் நீளத்தை பராமரிக்கும் போது முடி படிப்படியாக நீளமாக இருக்க வேண்டும். இது ஒரு வெட்டு ஆகும். அங்கு எடையானது வடிவத்திலோ அல்லது வெளிப்புற கோட்டிற்குள்ளோ கட்டமைக்கப்பட்ட நீளங்களின் படிப்படியான முன்னேற்றம். மேல் அடுக்குகளை 90 டிகிரி வரை வைத்திருக்க வேண்டும் மற்றும் பின்புறம் மற்றும் பக்கங்கள் மேல் அடுக்குகளை சந்திக்கும் வரை 180 டிகிரி வரை இழுக்கப்படும். கோணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரைபடங்கள் காட்டுகின்றன. முடியின் அடிப்பகுதியை வெட்டுவதன் மூலம் தொடங்கவும். ஹேர்கட் குறுகிய நீளத்திற்கான வழிகாட்டுதலை உருவாக்கவும். இது பொதுவாக தலையின் உச்சியில் இருக்கும். ஒரு குறுகிய பகுதியை உருவாக்கவும் முன்முடியில் இருந்து கிரீடம் பகுதி வரை செங்குத்தாக இயங்கும். முடியை உச்சந்தலையில் இருந்து வலது கோணத்தில் 90 டிகிரி பிடித்து கிளப் கட் நுட்பத்தை பயன்படுத்தி விரும்பிய நீளத்திற்கு வெட்டவும். இந்த வழிகாட்டுதல் அனைத்தும் அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நூற்று 35 டிகிரி முதல் 180 டிகிரி வரை முடியின் நீளம் மற்றும் அடுக்குகளை பொறுத்து கோணத்தில் அந்த பிரிவின் மீதமுள்ள பகுதியை மீண்டும் வழிகாட்டுதலில் இணைக்கவும். மீண்டும் கிரீடத்தில் உள்ள வழிகாட்டி வரை இணைத்து முன் 2 பகுதிகளை பின்னால் இழுக்கவும். கிடைமட்டமாக இழுப்பதன் மூலம் உங்கள் பிரிவுகளை சரிபார்க்கவும். முடியை கிரீடத்தில் இருந்து கழுத்தின் முனை வரை மையமாக பிரிக்கவும். கிளப் வெட்டு நுட்பங்களை பயன்படுத்தி 180 டிகிரியில் கிரீடம் பகுதியில் உள்ள வழிகாட்டுதலுடன் 2 பின் பகுதிகளையும் இணைக்கவும். நீங்கள் செல்லும் போது குறுக்கே சோதனை செய்யவும். முடியின் ஒவ்வொரு பகுதியும் தலைக்கு கீழே ஒரு பகுதியில் இருந்து வருவதால் இயற்கையாகவே நீளம் அதிகரிக்கும். இதன் விளைவாக ஒரு நீண்ட பட்டப்படிப்பு வெட்டு அடையப்படுகிறது. நீளத்தை பராமரிக்கும் பின்புறம் மற்றும் விளிம்பு பகுதியில் இருந்து கலக்க ஃப்ரீ ஹேண்ட் பயன்படுத்தவும். வடிவத்தை உலர்த்தவும் மற்றும் இறுதியில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதை சரிபார்க்கவும்.
அடுக்குதல் செயல்முறை பயிற்சி. அறிமுகம். லேயர்ட் ஹேர் என்பது ஒரு சிகை அலங்காரம் ஆகும். இது நீளம் மற்றும் அளவை பற்றிய மாயையை, நீளத்தின் மாயைக்கு நீளமான முடி மற்றும் தொகுதிக்கு குறுகிய கூந்தலை பயன்படுத்தி நிர்வகிக்க எளிதான ஸ்டைலாக உள்ளது. முடி அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கும். மேல் அடுக்குகள் கிரீடத்திற்கு அருகில் வளரும் கீழே உள்ள அடுக்குகளை விட குறைவாக வெட்டப்படுகின்றன. நீளமான, நடுத்தர, தோள்பட்டை நீளம் மற்றும் குறுகிய அடுக்கு வெட்டுகள் ஆகியவை பல்வேறு வகையான அடுக்கு ஹேர் கட்டுகளில் அடங்கும். அதற்குள் நீங்கள் நீண்ட, குறுகிய அல்லது நடுத்தர நீள அடுக்குகளை வைத்திருக்கலாம் மற்றும் அவற்றை ஒரு விளிம்புடன் இணைக்கலாம். நீங்கள் அவற்றை நேராக, அலை அலையான, சுருள், மெல்லிய, அடர்த்தியான மற்றும் குட்டையான கூந்தலில் செய்யலாம். ஸ்லைடிங் ஹேர்கட். முடி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பின்பகுதியில் தொடங்கி 20 டிகிரி கோணத்தில் ரேடியலாக வெட்டப்படுகிறது. காது மீது மாற்றம் முன் பிரிவுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மென்மையான அடுக்கு முடிவை உருவாக்குகிறது, ஆனால் முக்கியமாக ஒரு நீல தோற்றத்தை அளிக்கிறது. நடுத்தர அலையலையான அமைப்புகளுக்கு ஏற்றது. நுட்பங்கள். தலையின் குறுக்கே செங்குத்தாக முடியின் பகுதிகளை எடுத்து தலைக்கு செங்குத்தாக இழுத்து நேராக வெட்டுவதன் மூலம் அடுக்கு முடி விளைவு அடையப்படுகிறது. கலப்பு உயரம். மேல் பகுதி பாப் பிரிவு 90 டிகிரியில் வெட்டப்படுகிறது. அதே நேரத்தில் பக்க பகுதிகள் மேல் பகுதியின் நீளத்திற்கு 180 டிகிரி வெட்டப்படுகின்றன. ஆக்சிபிடல் மற்றும் நெப் பிரிவுகள் 90 டிகிரியில் வெட்டப்படுகின்றன. அடுக்குகளின் இந்த வடிவத்தில் குறுகிய மேல் பகுதியின் காரணமாக உருவாக்கப்பட்ட அடுக்குகளின் உயர்ந்த குழு உள்ளது. பின்னர் அது மென்மையான பக்க மற்றும் பின் அடுக்குகளுடன் கலக்கிறது. இது அலை அலையான அல்லது சுருள் முடிக்கு ஏற்றதாக கருதப்படவில்லை, ஆனால் நேராக அல்லது சற்று அலையலையான முடிக்கு ஏற்றது. வடிவத்தை உலர்த்தவும் மற்றும் இறுதி முடிவில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக உள்ளாரா என்பதை சரிபார்க்கவும். கன்க்ளூஷன். செய்ய மறுபரிசீலனை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு நீள வெட்டுக்கான நடைமுறையை பயிற்சி செய்யுங்கள். மூளைவிட்ட வெட்டுக்கான நடைமுறையை பயிற்சி செய்யுங்கள். இந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட கருத்துக்கள் வரும் அமர்வுகளில் உங்கள் புரிதலுக்கு அடிப்படையாக செயல்படும். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை அழைத்து செல்கிறது.